தன்னுடைய கண்களுக்கு முன்பாகவே ஒவ்வொருவராய் சொஸ்தமாகிறார்கள். தன்னை விட சிறியவர்கள் கூட சொஸ்தமாகிறார்கள். தன்னோடு கூட சில காலம் இருந்தவர்களும் அங்கே சொஸ்தமானார்கள். ஆனால் தன்னுடைய நிலைமை மாத்திரம் சரியாகவில்லை. நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. நாட்கள் வாரமாக கடக்கிறது. வாரங்கள் மாதமாக மாறுகிறது. மாதங்கள் வருடங்களாக கூட ஆகிறது. தன்னுடைய வாழ்க்கையிலே மாத்திரம் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது. தன்னுடைய பிரச்சனை என்ன? பக்கவாதம். பக்கவாதம், நடக்க முடியாத சூழ்நிலை. தனக்கென்று ஒருவரும் இல்லை, கவலைப்படுவோரும் ஒருவரும் இல்லை, ஆதரிக்கவும் ஒருவரும் இல்லை, ஆறுதல் சொல்லவோ புரிந்து கொள்ளவும் ஒருவரும் இல்லை. அநாதையைப் போல் அங்கேயே கிடக்கிறான். சொல்லவுண்ணா கஷ்டங்களை படுகிறான். வாழ்க்கையின் மீதே விரக்தி வந்து நிராசையோடும் சோர்வோடும் படுத்து கிடக்கிறான். இவ்வளவுக்கும் அந்த நபர் யார்? வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் வாசிக்கலாம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதலில் இருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமிலே ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். சொஸ்தமாவான். கவனிங்க, பெதஸ்தா என்கிற அந்த பெயருக்கு அர்த்தம் கருணை நிறைந்த இடம். அந்த பெதஸ்தா அருகே அல்லது அந்த பெதஸ்தா குளம் அந்த இடத்திலே இருந்தது. அந்த குளத்திலே இருக்கிற தண்ணீரை சில சந்தர்ப்பங்களிலே தேவனுடைய தூதன் ஒருவன் இறங்கி வந்து அந்த தண்ணீரை அப்படியே கலக்குவானாம். அந்த நீர் அப்படி கலக்கப்படும் போது யார் முதலில் அந்த தண்ணீருக்குள்ளே இறங்குகிறானோ அவன் சுஸ்தமாக்கப்படுவான் என்பது அந்த நாட்களில் அங்கிருந்த ஜனங்களினுடைய நம்பிக்கை. எனவே அங்கே இருந்த அந்த மண்டபத்துல பலவிதமான வியாதிகள், பலவிதமான ரோகங்கள், பலவிதமான பலவீனங்களுடைய அநேகர் வந்து அங்கே காத்து கொண்டு இருப்பார்கள். அப்படி அங்கே காத்திருந்து எதிர்பார்த்திருந்து இருப்பார்கள். அவர்களிலே ஒருவன் 38 வருடங்களாக அங்கேயே படுத்து கிடக்கிறான். அவனுடைய வயது 38 என்று அங்கே இல்லைங்க. அவன் 38 வருடங்களாக அதே நிலைமையில படுத்து கிடந்தான். அப்படின்னா அசைய முடியாத, நகர முடியாத, எழ முடியாத ஒரு பயங்கரமான நிலைமை. 38 வருடங்களாக அதே இடத்தில் படுத்து கிடக்கிறான் என்றால் சாதாரணமாய் நாம் புரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால் அவனுக்கென்று யாருமே இல்லை, ஒரு அநாதை. அவனுடைய பிரச்சனை என்னவென்றால் ஒருபுறம் தன்னால் அசையவே முடியாத நிலைமை. தன் கண்ணுக்கு முன்பாக எத்தனையோ புதியவர்கள் வருகிறார்கள். தண்ணீர் கலக்கப்படும் போது கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கிறவங்க உடனே ஓடி போய் தண்ணீருக்குள்ள குதிக்கிறாங்க, சொஸ்தமாயிடுறாங்க. இவனுக்கோ நிராசை. அவனை விட சிறியவர்கள் எல்லாம் சொஸ்தமாகிறார்கள். நிராசை. நேற்றோ முந்தின நாள வந்தவர்கள் கூட சொஸ்தமாகி விடுகிறார்கள், நன்றாகிவிட்டு போகிறார்கள். இவனுக்கு நிராசை. என்னை விட பயங்கரமான வியாதியோடு இருக்கிறவர்கள் கூட சொஸ்தமாகி போய்விடுகிறார்கள். இந்த நிராசையும் சோர்வும் அவனை வாட்டிக் கொண்டிருந்தது. இன்று நம்மிலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அல்லவா? இப்போ சமீபத்தில் வந்த என் ரூம்மேட்டுக்கு உடனே வேலை கிடைச்சிருச்சு. நான் PhD முடிச்சிருக்கிறேன், நான் MS பண்ணியிருக்கிறேன், நான் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சாச்சு, 20 இன்டர்வியூ மேல அட்டென்ட் பண்ணியாச்சு. ஆனா 2வது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணோன்னே அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. இப்பவே என்னோட வயசு 28, 30, 32, 35 வயசாயிடுச்சு. இன்னொரு நல்ல வேலை கிடைக்கலையே. இப்ப வந்த என் ரூம்மேட்டுக்கு வயசு 28 தான். அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. நிராசை. என்னை விட வயதில் சிறியவர்களுக்கு வேலை கிடைத்து விடுகிறது. என்னை விட வயதில் சிறியவர்கள் விவாகம் கூட செய்து விட்டார்கள்.
என்னை விட வயது குறைந்தவர்கள் விவாகம் பண்ணி குழந்தைகளை கூட பெற்றெடுத்து விட்டார்கள். எனக்கோ இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. எனக்கோ இன்னும் வேலை கூட கிடைக்கவில்லை. என்னை விட வயதில் சிறியவர்கள் சின்ன சின்ன உத்தியோகத்துல ஆரம்பித்து இப்ப வேக வேகமா 10,000, 20,000, 50,000 லட்சம் ரூபான்னு சம்பாதிச்சு சமீபத்துல வந்தவங்க கூட பேங்க் லோன் வாங்கி அழகா வீடு கூட வாங்கிட்டாங்க. நிராசை, சோர்வு. கவனிங்க, இவனுடைய பிரச்சனை என்னவென்றால் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, அது என்னமோ வருடங்கள் கடந்துகிட்டே இருக்கான. நிலைமையில மாத்திரம் எந்த மாற்றமும் வரல. வருடங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. தனக்கு இருக்கிற வியாதி மாத்திரம் தன்னை விட்டு போகவே இல்லை. வருடங்கள் கடந்து கொண்டே இருந்தாலும் தன்னை அந்த நிராசையும் சோர்வும் பயங்கரமாய் அவனை வருத்திக் கொண்டே இருக்கிறது. இன்று நம்மிலும் அநேகர் அதே நிலைமையில் இருக்கிறீர்கள். வருடங்கள் கடந்து போகிறது, ஆனால் பொருளாதார பிரச்சனையில் தீர்வே இல்லை. வருடங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் ஏனோ எனக்கும் என் மனைவிக்கும் இடையே மன வருத்தம் மாத்திரம் இன்னும் தீரவே இல்லை. வருடங்கள் கடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் எங்களுடைய நிலைமையில் எந்தவித மாற்றமும் இல்லை. இப்போன்னு வந்தவங்க ஸ்திரப்பட்டுறாங்க. சமீபத்துல படிச்சு முடிச்சவங்க கூட வந்து வீடு கூட கட்டிட்டாங்க, கார் கூட வாங்கிட்டாங்க. இப்ப வந்தவங்க கூட அவங்க பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சுட்டாங்க. ஆனா என்னுடைய நிலைமை மாத்திரம் ஏனோ இப்படியே இருக்கு. என் நிலைமை மாத்திரம் இப்படியே தடுமாறிக்கிட்டே இருக்கு. என்ன நிராசை சோர்வுக்குள்ளாக நம்மிலும் சில பேர் ஒருவேளை இருக்கக்கூடும். கவனிங்க, நாளிலே அங்கே 38 வருடங்களாக திரும்ப சொல்லுகிறேன். அவனுடைய வயது 38 அல்ல. அவன் தனக்கிருந்த அந்த பலவீனத்தோடே கூட அந்த இடத்திற்கு வந்து 38 ஆண்டுகள் ஆயிற்று. ஒரு நீண்ட காலம் அதே நிலைமையில அங்கே இருக்கிறான். அவனுக்கு இருந்த அந்த வியாதி அவனை விடாமல் அப்படியே இருக்கிறது. அவனுக்கு இருந்த அந்த வியாதியிலிருந்து அவனால் வெளியே வரவே முடியவில்லை. இன்று நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? சாதாரணமா நிறைய பேருக்கு இருக்கிற எண்ணம் என்னன்னா, சரீர பிரகாரமான வியாதி ரொம்ப பயங்கரமானதுன்னு நினைச்சுக்கிறாங்களே தவிர, பைபிள் சொல்கிறது இருதயம் எல்லாவற்றையும் விட மோசமான ஒன்று. அது பயங்கரமான வியாதியால் நிறைந்திருக்கிறது. அதை உணரக்கூடியவன் யார்? அதாவது உனக்கு இருக்கிற சரீர பிரகாரமான வியாதியை விட, ரோகத்தை விட உன் இருதயத்திற்குள் இருக்கிற வியாதி பயங்கரமானது. ஒரு நாள் ஒரு சகோதரி வந்து, ஐயா எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க என்று கேட்டபோது, எதற்காக ஜெபம் பண்ணணும்னு கேட்டேன். விபச்சார எண்ணங்கள், விபச்சார ஆசைகள், விபச்சார இச்சைகள் என்னை வாட்டி கொண்டிருக்கிறது, எனக்காக தயவு செஞ்சு ஜெபிங்க. நான் ஜெபித்தேன். அந்த சகோதரியோட வயசு எவ்வளவு இருக்கும் தெரியுமாங்க? சுமார் 65 வயதிலிருந்து 70க்குள்ளாக இருக்கும். அந்த வயதுக்கு வந்து விட்டார்கள். ஆனால் அவர்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது காம இச்சைகள். நம்மத்திலும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? வயது அதிகமாகிறது, ஆனாலும் ஏதோ ஒரு இச்சை, ஏதோ ஒரு ஆசை, ஏதாவது ஒரு பாவ பழக்கம் உன்னை கட்டி போட்டு இருக்கிறது. வருடங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் அது மாத்திரம் உன்னை விட்டு விலகவில்லை. வெளிப்பார்வைக்கு ஆவிக்குரியவனைப் போல, ஆவிக்குரிய ஸ்திரீயைப் போல காணப்படுகிறாய். உனக்குள் இருக்கிற அந்த அருவருப்பான காரியம், அந்த கீழ்த்தரமான பழக்கம், அந்த கீழ்த்தரமான ஆசை, அந்த அருவருப்பான பார்வை, அந்த அருவருப்பான சிந்தை, அதை விட்டு விலக முடியவில்லை. சரீர பிரகாரமான வியாதி உன்னை கல்லறைக்கு கொண்டு போகுமே தவிர, ஆவிக்குரிய பிரகாரமாக உனக்குள்ள இருக்கிற பாவ ரோகம் உன்னை நரகத்திற்கு தள்ளிக்கொண்டு போய்விடும். அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதை உணர்ந்து கொள்ளுகிறவன் யார் என்றுதான் பைபிள் கேள்வி கேட்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளை கவனிங்க. 38 இயர்ஸ், 38 ஆண்டுகளாக அந்த ஒரு பலவீனம் அவனை பிடித்து வாதித்து நிராசைக்கும் சோர்வுக்கும் ஆளாக்கிவிட்டது. ஏஸ், உனக்கு இருக்கிற பலவீனம் உன்னை என்ன செய்யும் தெரியுமா? நிராசைக்கு ஆளாக்கிவிடும். நீ செய்து கொண்டிருக்கிற பாவம் என்ன செய்யும் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையை ஒரு கட்டத்தில் சோர்வுக்கு உள்ளாக்கி கொண்டு போய்விடும். அமைதி இழக்க செய்துவிடும், சமாதானத்தை இழக்க செய்துவிடும், சந்தோஷத்தை இழக்க செய்துவிடும், பிறரோடு கூட சமாதானம் இல்லாதபடி செய்துவிடும், தனிமையாக்கி போட்டுவிடும், திக்கற்றவனாக கூட செய்துவிடும், தரித்திரனை போல தள்ளிவிடும். அந்த மனிதனின் நிலைமை அதானுங்க. ஒருவேளை ஆரோக்கியம் இருந்ததா கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியோட இருந்திருப்பான்ல. அவன் ஒருவேளை ஆரோக்கியமாக இருந்தானோ என்னவோ, திருமணமாயிருந்ததோ என்னவோ, இவனை பார்த்து நிலைமை பார்த்து மனைவி விட்டு விட்டாளோ என்னவோ, நமக்கு தெரியாது. ஆனால் இன்று அவனை 38 வருடங்களாக ஒரு திக்கற்றவனாக ஆக்கியது எது தெரியுமா? அவனுக்கு இருந்த அந்த வியாதி. மனைவி இருந்தும் பிள்ளைகள் இருந்தும் நீ தனியாளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். காரணம் என்ன தெரியுமா? ரோகம். என்ன ரோகம்? பாவம் என்ற ரோகம். நீ செய்கிற பாவங்கள், நீ போடுகின்ற வேஷங்கள், இவற்றை பார்த்து தாங்க முடியாமல் உன் மனைவி
உன்னை ஒதுக்கி வைத்து விட்டாளோ என்னவோ? உன் கணவன் நீ செய்வதை தாங்க முடியாமல் விட்டு விட்டான். அப்படி விடுவது தேவனுடைய சித்தம் அல்லவே அல்ல. ஆனால் இன்று நீ பிரிந்து தனியாளாய் தனிமையில் இருப்பதற்கு, அல்லது சேர்ந்தே இருந்தாலும் தனிமையா இருக்கிறார்கள். ஒரு நாள் ஒருவர் என்கிட்ட இப்படி சொன்னாருங்க, பிரதர், நான், என் மனைவி, என் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்துதான் இருக்கோம். ரொம்ப சந்தோஷங்க. சேர்ந்திருக்கிறதான சந்தோஷம். சேர்ந்துதான் இருக்கோம். ஆனா அவ ஒரு பெட்ரூம்ல படுத்துக்குவா, நான் ஒரு பெட்ரூம்ல படுத்துக்குவேன். அப்ப சேர்ந்திருக்கிறீங்களா? எப்படி? சேர்ந்து இருக்கிறோம், அது உலகத்தோட பார்வையில. ஆனா வீட்டுக்குள்ள நாங்க சேர்ந்து இல்லைங்க. இப்படி எத்தனை வருஷம் பிரதர்? கடந்த 4 இயர்ஸா இதுதான் நிலைமை. என் மனைவி ஒரு ரூம்ல இருப்பாங்க, நான் என் ரூம்ல நான் இருப்பேன். 4 இயர்ஸ். பயங்கரம் இல்லைங்க? எத்தனை வருடங்களாக இவன் வாழ்க்கையில இந்த நிலைமை இருந்தது? 38 வருடங்கள். தன் கண்களுக்கு முன்பாக வருகிறவர்கள் வந்தது போல தண்ணீர் கலக்கப்படுகிற போது திடீரென்று குதித்து விடுகிறார்கள். துள்ளி குதித்து வெளியே போகிறார்கள். நிராசை, சோர்வு, அப்படியே படுத்து கிடக்கிறான். கடைசியில ஒரு முடிவுக்கு வந்துட்டான். என்னன்னா, என்னுடைய லைஃப் எவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கையில நல்ல நாட்களை காண்பதற்கான வாய்ப்பு கிடையாது. இந்த சூழலிலிருந்து என்னை விடுவிக்கக்கூடியவர்கள் ஒருவருமே இல்லை. ஏனோ என்னோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. யாராவது இருக்கீங்களா நம்ம மத்தியில்? அப்படி என்னமோ தெரியல, என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏனோ என்னுடைய குடும்பம் இப்படி ஆயிடுச்சு. ஏனோ என்னுடைய வாழ்வு இப்படி ஆயிடுச்சு. இந்த நிலைமைக்கு போன என்னுடைய வாழ்க்கை எழுப்பக்கூடிய யாராவது இந்த உலகத்தில் இருக்காங்களா? என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைக்கிறாயோ என்னவோ என்றால் கவனி, யாரோ ஒரு நபர் மெல்ல மெல்ல நடந்து நேரா அவன் அருகே வருவதை அவன் கண்டான். பக்கத்திலே வந்து விட்டார். அவனும் பார்க்கிறான். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று அவர் கேள்வி கேட்டார். நாம கேட்கிற மாதிரி கேட்கணும். நல்லா ஆகணும்னு நீ நினைக்கிறியாப்பா என்று கேட்டார். 38 ஆண்டுகளாக அவன் பெதஸ்தா குளத்தின் அருகேயே இருக்க காரணம் என்ன? எப்படியாவது சுகமாகணும்னு, இல்ல சினிமா பார்க்கணும்னா. யோசிச்சு பாருங்க. அல்லது அந்த குளத்துல ஸ்விம்மிங் காம்படிஷன்ல கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா? எதுக்காகங்க அங்கேயே இருந்தான்? சுகமாகணுங்கிறக்காதானே. அந்த இடத்திற்கே ஒருவர் வந்தார். வந்தவர் அவனிடத்திலே கேட்கிறார், சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றார். நான் சில கேள்விகளை கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். ரைட்? உங்கள எத்தனை பேர் நல்ல ஆரோக்கியத்தோடு கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கையை ஏத்துறீங்களா? நல்ல ஆரோக்கியத்தோட நாம இருக்கணும்னா செய்ய வேண்டிய சிம்பிள் வேலை என்னன்னா, நடக்கணும். நீங்க செய்யணும், நடக்கணும். ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 அல்லது ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் நடந்தா நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். அதுக்காகத்தான் நான் தினந்தோறும் 5-6 கிலோமீட்டர் நடக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கொஞ்சம் கையெழுத்துங்க. ஆசைகள் 1000 இருந்தாலும் அதை அடைவது இயலாது அப்படின்னு பாடிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே வந்து சுஸ்தமாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்டார். இதனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறியே தவிர, நீ வாக்கிங் போறியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை உனக்கு இருக்கா? கட்டாயமா இருக்கு. என்ன மாதிரி ஒருத்தன் ஒரு நாள் ஒரு டாக்டர் கிட்ட போய், டாக்டர் சார் என் உடம்பு கொஞ்சம் இழைக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டப்போ டாக்டர் சொன்னாராம், மத்தியானம் 2 புல்கா, அதே மாதிரி சாயங்காலம் 2 புல்கா, இதே மாதிரி ஒரு 3 மாசம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே செய்யணும் டாக்டர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா அது சாப்பிட்றதுக்கு முன்னாலேயா சாப்பிட்றதுக்கு பின்னாலேயா அப்படின்னு கேட்டார். இவரால உடம்ப குறைக்க முடியுமா? இவர் இழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப கேள்வி என்னன்னா, உடம்பு குறையணும்னு ஆசை இருக்கு, ஆனா உண்மையா குறைக்கணுங்கிற நோக்கம் இருக்கா? அதுதான் கேள்வி.
ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை உனக்கு இருக்கா? நான் உண்மையாவே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கம் உனக்கு இருக்கா? உண்மையாகவே நான் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்சா ஆரோக்கியமா இருப்பதற்கு தேவையானவைகளை கடைபிடிக்கணும். அதை நீ செய்ய மாட்ட. உண்மையாவே உடம்பு இழைக்கணும் அப்படின்னு நினைச்சேனா, உண்மையாலே உனக்கு அந்த ஆசை இருந்ததுன்னா கட்டாயம் உடம்பு இழைக்க தேவையான காரியங்களை நீ எடுத்துக்குவ. உண்மையாகவே நீ பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஒருவேளை கேள்வி கேட்டால், எத்தனை பேருக்கு அந்த ஆசை உண்டு? என் பேச்சிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், என் பார்வையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், எண்ணத்திலே பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று எல்லோருமே கையெழுத்துகிறீர்கள். ஆமாவா இல்லையா? ஆனா உண்மையாவே நீ பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன் என்று உண்மையில் நீ விரும்புகிறாயா? யோசித்துப்பார். வெறும் கோரிக்கை மட்டும் இருந்தா பத்தாது, வெறும் ஆசை மட்டும் இருந்தா பத்தாது. அதை கிரியைகளில் வைக்க வேண்டும் என்கிற ஆசை மட்டும்தான் உனக்கான பதிலை கொண்டு வரும். எங்கள் குடும்பம் சுகமாயிருக்க வேண்டும், சந்தோஷமாயிருக்க வேண்டும், சமாதானமாயிருக்க வேண்டும், திருப்தியாயிருக்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள் கையெழுத்துறீங்களா? பரவாயில்ல, கை வைத்துங்க பார்க்கலாம். எஸ் எஸ் உங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா அது ரொம்ப சுலபங்க, ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. அது என்னென்ன தெரியுமா உங்களுக்கு? உன் குடும்பத்தில் எல்லாரும் சௌக்கியமா, சந்தோஷமா, சமாதானமா, நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? வாயை கொஞ்சம் ஒழுக்கமா வச்சுக்கிட்டா அதுவே போதும். இதை கரெக்ட்னு சொல்றாங்க, கைகளை தட்டுக்க பார்க்கலாம். அப்படின்னா மெஜாரிட்டி கரெக்ட் தான். அப்படின்னா குடும்பத்தில் சுகமும் சௌக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இருக்க வேண்டும் என்றால் மனைவியோட வாயா இருந்தாலும் சரி, கணவனோட வாயா இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் ஒழுங்கா இருந்துட்டா போதும். அதுதானே? கரெக்ட் தானே? ஆனா ஏன் ஒழுங்கா இருக்கிறது இல்லை? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆசை இருந்தா மாத்திரம் அது போதாது. ஆசையை கிரியைகளிலே காண்பிக்கிற குணம் நமக்கு வேண்டும். உண்மையாவே உன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்சினா, சகோதரனே சகோதரியே கவனி, உன் வாயும் கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்படி வாயும் கண்ட்ரோல்ல இல்லாம குடும்பத்துல சந்தோஷம் வருவது என்பது சாத்தியம் அல்ல. ஒரு கணவனும் மனைவியும் கார்ல போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி கார்ல போயிட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்காரர் வாய் எப்போதும் ஒழுங்கா இருக்காது. அப்படியே ஓட்டிக்கிட்டே பேசிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. டிரைவ் பண்ணி அப்படி போயிட்டு இருக்கும்போது எதிரில் எருமைகள் வந்தது. பக்கத்தில் மனைவி இருந்தாங்க. அவங்கள பார்த்து, ஹலோ, உங்க சொந்தக்காரங்க வராங்க பாரு அப்படின்னாராம். இது தேவையாங்க? அங்கே பாருமா, உங்க சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னாராம். உடனே அந்த அம்மா, உண்மைதாங்க, உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே அவங்க எல்லாம் எனக்கு சொந்தக்காரங்களாயிட்டாங்க. அப்படி இதெல்லாம் அவ தேவைதானா? அது என்னமோ உங்க சிலரோட வாயிலிருந்து எப்போ என்ன வார்த்தை வருமோ தெரியாதானா? ஒரு வார்த்தை நீங்க சொன்னா அவ்வளோதான், டெய்லி அதையே பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருப்பாரு. அதையே பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கு. இது தேவையாங்க? சில பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், தூங்கிட்டு இருக்கிற கழுதையை எழுப்பி அதுகிட்ட உதவாங்கிறது. இதுதான் அதுல ஒரு திருப்தி சிலருக்கு. இது தேவையாங்க? அந்த நாளிலே 38 ஆண்டுகளாக அதே இடத்தில் படுத்து கிடந்தவனிடத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். அவனை பார்த்தார். சுகமாக வேண்டும் என்று ஆசை அவனுக்கு இருக்கா என்று கேட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு சீரியஸ் எடுத்துக்கோங்க. அதே வார்த்தையை, அதே கேள்வியை இயேசு உன்னை பார்த்து கேட்கிறார். சுகமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? பாவங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறாய், பாவத்துக்கு அடிமையாகி கிடக்கிறாய், கேவலமான அருவருப்பான பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னை பார்த்து இன்று தேவன் கேட்கிறார், நீ சரியாக வேண்டும் என்று ஆசை உனக்கு இருக்கிறதா? அன்று அவன் பதில் சொன்னான், ஆண்டவரே, ஆசை இருக்கிறது, உண்மையாகவே ஆசை இருக்கிறது. நான் எழுந்து போவதற்கு முன்பு யாராவது ஒருத்தர் களத்துக்குள்ள குதிச்சிடுறாங்க, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையா. நான் எழ வேண்டும் என்றால் யாராவது எனக்கு உதவி செய்யணும். ஆசை இருக்கிறது, ஆனால் எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையா. உனக்குள்ள ஆசை உண்மை என்றும் அவன் ஏற்கனவே 38 வருடங்களாக நிராசைக்கு சோர்வுக்கு ஆளாகி இருக்கிறான் என்றும் அறிந்த இயேசு அவனை பார்த்து, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். வாசிக்கலாம் வாங்க.
6வது வசனம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நாம கேட்கிற மாதிரி கேட்டா, நல்லாகணும்னு உனக்கு ஆசை இருக்காப்பா? சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொன்னான். ஆசை இருக்கு ஆண்டவரே, ஆனா எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆசையோடு சரி எப்படியாவது எழலான்னு முயற்சி செய்யறதுக்குள்ள வேற யாராவது ஒருத்தர் உள்ள போய் குதிச்சிடறான். இப்படி ஒவ்வொரு முறையும் என் ஆசை நிராசையாகிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நான் செய்கிற முயற்சியெல்லாம் வீணாகி போய் விடுகிறது. 38 வருடங்களாக இதேதான் ஆண்டவரே என்னுடைய நிலைமை. இன்றும் நம்மத்தில் யாராவது இருக்கீங்களா? நீண்ட காலமா இதுதான் என்னுடைய நிலைமை என்றால் என்ன செய்வது? இயேசு சொல்லுகிறார், நீ எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். எப்படி என்ன சொன்னீங்க? எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. என்ன பேசுறீங்க நீங்க? நான் பக்கவாதம் வந்து படுத்து கிடக்கிறேன். எழுந்து படுக்கை எடுத்துட்டு நடக்க முடிஞ்சா எதுக்கு இவ்வளவு காலம் இப்படி படுத்து கிடக்கிறேன்? 38 வருஷ காலமா இங்கேயே நான் படுத்து கிடக்கிறேன். நகர முடியாது, அசைய முடியாது. நீங்க வந்து எழுதுனா எப்படி எழுந்திருக்கிறது? நல்லா சொன்னீங்க போங்க, உங்களுக்கு நான் தான் கிடைச்சனாங்க அப்படின்னு சொன்னானா? கேட்கிறியா சகோதரனே, சகோதரியே? உன்னுடைய பிரச்சனை எத்தனை காலமாய் உன்னை வேட்டையாடிக்கொண்டு, உன்னுடைய வியாதி எத்தனையோ காலமாய் உன்னை துரத்திக் கொண்டு, உன்னை பிடித்திருக்கிற வியாதி எத்தனை காலமாய் உன்னை பீடித்துக் கொண்டிருந்தாலும் நல்லா கவனே, இந்த வேளையிலே ஆண்டவர் உன்னிடத்திலே சொல்லுகிறார், இந்த இடத்திலிருந்து நீ எழுந்து இந்த பாவத்தை விட்டு விலகி, அந்த பலவீனத்தை விட்டு விலகி, அந்த வியாதியை விட்டு விலகி இந்த இடத்திலிருந்து நீ போக வேண்டும். தேவன் உன்னிடத்திலே சொல்லுகிறார். எத்தனை பேருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குங்க? எத்தனை பேருக்குள்ள இந்த நம்பிக்கை இருக்கிறது? இன்று நான் என் இடத்தை விட்டு எழுகிற போது தேவன் கட்டாயமாக என் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை செய்தே தீருவார். இன்று நான் இங்கிருந்து எழுந்த பிறகு என் குடும்பத்திலே ஒரு மாற்றத்தை பார்ப்பேன், என் சரீரத்திலே நான் இந்த ஒரு மாற்றத்தை பார்ப்பேன், என்னுடைய உத்தியோகத்திலே ஒரு மாற்றத்தை பார்ப்பேன், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை பார்ப்பேன். நான் எப்பொழுதிலிருந்தோ ஆசையோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இன்று என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். நம்பினவர்கள் இருப்பீர்கள் என்றால் கையை உயர்த்துகிறீர்களா? அன்று 38 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் படுத்து கிடந்தவனிடத்திலே இயேசு வந்து நீ எழு என்று சொன்னபோது அந்த வார்த்தையிலே இருந்த வல்லமை அந்த நபருக்குள்ளே விசுவாசத்தை உண்டாக்கியது. 38 ஆண்டுகளாக அதே இடத்தில் படுத்து கிடந்திருந்தவன் எழுந்தான். எழுந்தது மாத்திரமல்ல, தன் படுக்கையை எடுத்துக்கொண்டான், அந்த இடத்திலிருந்து நடந்தான். தன் வாழ்க்கையில் ஒரு காலம் நினைத்திருக்க மாட்டான் இப்பேற்பட்ட அற்புதம் ஒரு நாள் நடக்கும் என்று அவன் நினைத்திருக்க மாட்டான். எழுந்தான். ஆச்சரியமாக இருந்தது. அவனால் எழ முடிந்தது. உன்னாலும் எழ முடியும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே. உன்னால் நிலை நிற்க முடியும். நீ நினைத்ததை உன்னால் சாதிக்க முடியும். உன்னுடைய ஆரோக்கியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். உன் குடும்பத்தை திரும்ப கட்ட முடியும். உனக்கு இருக்கிற எல்லா விதமான பலவீனத்திலிருந்து உன்னால் வெளியே வர முடியும். அப்பேற்பட்ட பலனை தேவன் உனக்கு அருளப் போகிறார். நீ விசுவாசிப்பாயானால் அவற்றை பெற்றுக்கொள்ளுவாய். அவன் எழுந்தான், தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டான். எதற்காக படுக்கையை எடுத்துக்கொள்ள சொன்னார் தேவன்? ஹலோ, நீ மறுபடியும் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. விழுந்து கிடந்த இடத்திற்கு மறுபடியும் நீ வரவே கூடாது. இன்று நம்மில் எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இன்று நான் எழப்போகிறேன். விழுந்து கிடந்த நிலைமையிலிருந்து, பலவீனமான நிலைமையிலிருந்து, ஆரோக்கிய குறைவான நிலையிலிருந்து, அவமானத்திற்கு ஆளான நிலைமையிலிருந்து, தோல்வியுற்ற நிலைமைகளிலிருந்து, நிம்மதியற்ற சமாதானமற்ற நிலைமையிலிருந்து தேவன் இன்று என்னை எழுப்ப போகிறார் என்று விசுவாசிப்போர் என்னோட கூட ஜெபத்தில் ஒருமனப்படுகிறீர்களா? அன்புள்ள பிதாவே, எங்கள் குடும்பத்தை தரிசிங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை சந்திங்க ஆண்டவரே. எங்களுடைய நிலைமைகளை எல்லாம் கண்ணோக்கி பாருங்கப்பா. என்னுடைய பலவீனங்களை கண்ணோக்குங்க ராஜா. என்னுடைய கஷ்டத்தை பாருங்க ஆண்டவரே.
என் கண்ணீரை கவனிங்க ஆண்டவரே. என்னுடைய பிரச்சனைகளை பாருங்க ராஜா. என் சரீரத்தின் பலவீனங்களை எல்லாம் பாருங்கப்பா. என்னுடைய ஆரோக்கிய குறைவுகளை காணுங்க. என்ன சந்திங்க ஆண்டவரே. என்னை தொடுங்க ராஜா. என்னை கரம் பிடித்து எழுப்புங்க ஆண்டவரே. நீர் நினைத்தபடி உம்மை நேசிக்கிற சேவிக்கிற பாக்கியத்தை அருளுங்க. என்னை பின்னிட்டு திரும்பி பார்க்காதபடி உதவி செய்யுங்க. பின்னிட்டு திரும்பி போகாதபடி சகாயம் செய்யுங்க. மறுபடியும் பாவத்திற்குள் விழுந்து விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளுங்க. பாவ சிந்தையிலிருந்து ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க. சாத்தானுக்கு கிடைக்காதபடி நீர் என்னோடு இருங்க. துஷ்டனுடைய கருத்துக்குள் போகாதபடி என்னை பிடித்துக் கொள்ளுங்க. பரிசுத்தமாய் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்கிற மகா பெரிய கிருபையை எங்கள் எல்லோருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்றும் எங்களோடு பேசியதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை சந்தித்ததற்காக நன்றி ராஜா. எழுந்து நிற்கிற சக்தியை, உமக்காக வைராக்கியமாய் வாழும் பக்தியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72